ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைக்கு குளித்து தலையை என்ன தான் சுத்தமாக வச்சுருந்தாலும் தலையில் பார்த்திங்கன்னா பேனு, ஈறு, பொடுகு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இதுக்காக நம்ம காஸ்ட்லியாக நிறைய ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. முக்கியமாக கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருள் வச்சு எளிமையான முறையில் தலையில் இருக்கிற பேனு, ஈறு, பொடுகு எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப சூப்பராக க்யூர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் பண்ணுறதுனால உங்களுக்கு தலை முடியும் கொட்டாமல் நல்ல நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம என்ன ஹோம் ரெமெடி யூஸ் பண்ண போகிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி தலையில் பேனு, ஈறு, பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 டிப்ஸுன்னு நான் சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ராசி டிப்ஸ் சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொடுகு போகிறதுக்காகவும், மங்கு போகிறதுக்காக, அப்புறம் தலையில் ஈறு போகிறதுக்காக நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தலையில் பொடுகு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தலையில் அதிகப்படியான அழுக்கு சேர்றது. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, மற்றவங்க யூஸ் பண்ண சீப்பை நம்ம யூஸ் பண்ணுறது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சீப்பு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தலையில் பொடுகு வராமல் இருக்கும். தலையில் பேனு, ஈறு, பொடுகு, மங்கு எல்லாமே போகிறதுக்காக நம்ம தலைமுடிக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதோட நான் சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு தான் எடுத்திருக்கேன். மிளகு சேர்க்கறதுனால தலையில் அரிப்பு, அலர்ஜி எதுவும் வராது. தலையில் அதிகமாக நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். மிளகு சேர்க்கறதுனால தலையில் எவ்வளோ பேன் இருந்தாலும் பேனு செத்து மயங்கிரும். உங்கள்கிட்ட மிளகு தான் நீங்கள் சேர்க்கணுங்கிறது கிடையாது. முழு மிளகாக இருந்துச்சுன்னா முழு மிளகை தட்டிட்டு போடுங்க. என்கிட்ட பெப்பர் பவுடர் இருக்கனால நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன்னா அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். இது நான் சால்ட்டு போடாத மிளகுத்தூள் தான், வெறும் ப்ளெயின் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம தலையில் அப்படி தேய்க்கிறத விடவும் இந்த எண்ணெயை டபுள் பாயில் மெத்தடில் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. எப்போதுமே எண்ணெயை டைரெக்டாக நம்ம சூடு பண்ணக்கூடாது. அந்த மெத்தடில் நீங்கள் சூடு பண்ணி தலையில் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா முடி கண்டிப்பாக உதிர்ந்து நிறையா முடி கொட்டி போயிடும். உங்களுக்கு முடி கொட்டாமல் இருந்தால் கூட அதிகமான முடி கொட்டி போயிடும். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் கொதிக்க விடுங்க. இல்லை உங்களுக்கு இப்படி இருந்தாலுமே முடி கொட்டும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல வெயிலில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்குலாம் இருக்கக்கூடாது. ஒரு 20லேருந்து 30 செகண்ட் மட்டும் வச்சுட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் மிளகுத்தூள் ரெண்டுமே லைட்டாக சூடு வந்திருக்கு. எப்போதுமே ரொம்ப சூடோடு தலையில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா முடியெல்லாம் உதிர்ந்து கொட்டிடும், அதிகமாக ஹேர் ஃபால்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நகத்தில் லைட்டாக பொறுக்கிற சூடு இருக்கணும். சூடுன்னு கூட சொல்ல முடியாது, லைட்டாக வெதுவெதுப்பான தன்மையோடு இருக்கும் போது நம்மளோட வெறும் 5 விரல்களோட நுனி விரலில் மட்டும்தான் எடுத்து நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். தலையோட முடியில் வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. பண்ணும்போது மேலே முடியில் மட்டும் பண்ணாமல் வேர்க்கால்களில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மெத்தடில் பண்ணுறப்ப தலையில் துளி அளவு கூட பொடுகு இருக்கவே இருக்காது. பொடுகு இல்லாமல் இருந்தாவே முடி உதிராமல் உங்களுக்கு அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்குமாவது தலையில் இந்த ஆயில் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நீங்கள் போய் தலை குளிச்சிக்கலாம். இது 1 மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் நாளைக்கு தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னாலும் முந்தின நாள் நைட்டு நல்லா தலையில் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. அதுக்கப்புறமா காலையில் எப்போதும் போல் குளிச்சிக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு முந்தின நாளும் நம்ம தலையில் நல்லா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டு கூட நீங்கள் குளிச்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஆயில் நல்லா தலையில் ஊறுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு தலையில் இருக்கிற பொடுகு போய் தலையில் இருக்கிற பேன் எல்லாமே மயங்கி விழுந்துடும். தலையும் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும். தலையில் பேன் இல்லாமல் இருந்தாவே தலையில் ஈர் இருக்காது. தலையில் பேன் இருக்கிறதுனால தான் ஈர் அதிகமாக இருக்கும். பேனை நீங்கள் குறைச்சிட்டாவே ஈரும் தன்னால் உதிர்ந்து கொட்டிடும். அதனால் ஈர் இருக்கேங்கிறதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு அதிகமான அளவுக்கு ஈர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஈர் உளின்னு விற்கிது. அந்த ஈர் உளி வச்சு நீங்கள் அழகாக தலையில் உள்ள ஈரெல்லாம் உருகிட்டு எடுத்துடலாம். தலை பார்க்க சுத்தமாக நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி தலையை சிக்கு தலையாக விட்றாதீங்க. தலையை நல்லா சீப்பு வச்சு நல்லா வாரிட்டு நல்லா டைட்டாக கொண்டை போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் தலையில் நல்லா ஊறிட்டுருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் தலை உடனேவும் குளிச்சிக்கலாம், இல்லை மறுநாளும் கூட தலை குளிச்சிக்கலாம்.
நீங்கள் ரெகுலராக தேய்க்கிற தேங்காய் எண்ணெயில் 2 மிளகு எடுத்து நல்லா நச்சுட்டு மிளகு தூள் அதில் போட்டுட்டாலும் தலையில் பேனு பொடுகு இல்லாமல் இருக்கும். ரெகுலர் யூஸ்க்காகவும் இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். தலையில் பேனு பொடுகு ஈறு எதுவுமே இருக்காது. சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நீங்கள் 1 டைம் தலையில் அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரம் தலையில் ஊற வச்சு குளிச்சிட்டாவே தலையில் இருக்கிற பொடுகு போயிடும். ஒரே அலசலில் தலையில் இருக்கிற பேனும் போய் தலை சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.